வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாத பலன் நிகழ்ச்சி. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, 14ஆம் தேதி வரை பெரிய மாற்றங்கள் இல்லை. 12ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் மட்டும் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே வரார். இந்த 15ஆம் தேதி நிறையா கிரகங்கள் மாற்றம் பெறுகின்றன. அப்போது பலன்கள் 15 வரை ஒரு பலன்கள், 15க்கு மேல் இன்னொரு பலன். 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்துக்குள்ளே வரார். அதே நாளில் சுக்கிரன் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். அதே நாளில் புதன் ரிஷபராசிக்குள்ளே போகிறார். அதாவது புதனை பொறுத்தவரையில் மேஷத்துலேருந்து ரிஷபம், சுக்கிரனை பொறுத்தவரையில் ரிஷபத்திலிருந்து மிதுனம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 பேரும் ஏறத்தாழ ஒரு 2-3 நாள் வித்தியாசத்தில் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுதான் சொல்கிறேன், 15 தேதி வரை இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே மாறுறது 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் போகக்கூடிய நாளில். ஸோ இரு பகுதிகளாக இருப்பதால் நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய அந்த பலன்லேயும் இரு பகுதிகளாக இதை நான் பிரித்து சொல்கிறேன். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கார். 12ஆம் வீடு அப்படின்னு சொன்னாலே ஒரு நிம்மதி இல்லை, படுத்தா தூக்கம் இல்லை, உடலில் ஆரோக்கியத்தில் சரியில்லை, தேவையில்லாத செலவுகள் வருது, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வீட்டு வாசலை தட்டுறது, இந்த மாதிரி இருக்கும். என்ன காரணம்? செவ்வாயும் சனியும் சேர்க்கை 12ஆம் வீட்டில். இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸு போயிட்டுருக்கும்போது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். சூரியன் இருப்பது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தால் கூட அந்த சூரியன் உச்சமாக உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போது உடல் உஷ்ணாதிக்க நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் சூரியனும் புதனும் சேர்ந்தால் அது ஒரு நல்ல ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்கும். இன்டெலிஜென்ஸு, ஷார்ப்னஸ்ஸு, மைண்டில் ஆக்டிவாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எபிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கறது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 2லே இருப்பது ஃபினான்ஸுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நிறைத்து தருகிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு தன்மையை சொல்கிறத தவிர பாதகமாக எதுவுமே இல்லை. அப்போ இது போலப்போ இருக்குது உங்களுடைய ஒரு கால நேரம். கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் தேதி வரைக்கும். இந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, செவ்வாய் சனிகிட்டேருந்து பிரிஞ்சு மேஷத்துக்குள்ளே வரார். இது உலகத்துக்கே க்ஷேமம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் க்ஷேமம். ஏன்னா சனி செவ்வாயுடைய ஒரு காம்பினேஷன் ஒரு பேட்டில் ஃபீல்டுன்னு பேர். ஸோ அப்போ என்ன நடக்குது? அப்படி பிரிஞ்சு வர்றதுனால உங்களுடைய பிரச்சனைகள்லாம், பெரிய அளவு பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வர தொடங்கும். முடிவுக்கு வந்துடும் சொல்ல, இதுதான் தொடக்கம். சூரியன் 15ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் ரிஷபத்துக்குள்ளே போகிறார். அவர் வாழை பிடிச்சிட்டே புதனும் போயிடுறார் ரிஷபத்துக்குள்ளே. அதே நேரத்தில் ரிஷபத்தில் இருக்கும் சுக்கிரன் மிதுனத்துக்குள் போயிடுறார். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி நன்மையை பயக்கும்னா, நிறைய மாற்றங்கள், முக்கியமாக குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லது. உங்களுடைய பேச்சு எடுபடும், ரொம்ப திறமையாக செயல்பாடுகள் அமையும். ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அது ஹெல்ப்ஃபுல். ஏன் ஹெல்ப்ஃபுல்னு சொன்னால், சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம். அதாவது மிதுனத்தில் சுக்கிரன் அவருடைய, அதாவது புதன் அந்த வீட்டுக்கு அதிபதியானவர் சுக்கிரனுடைய ரிஷபத்தில் வர்றார். பரிவர்த்தனை யோகம் நல்லது. 3ஆம் இடத்தில் 2 பெரிய சுபர்கள், ஒருத்தர் குரு, இன்னொருத்தர் சுக்கிரன். அப்படி இருப்பதால் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் பல சுபகாரியங்கள், பேச்சுவார்த்தைகள் நடக்கும், நல்லபடியாக நிறைவேறத்துக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வீட்டில் இப்போ கொஞ்சம் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அது சரியாகுது. வெளிநாட்டு பயணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த பயணங்களுக்கான ஒரு ஆரம்ப கட்டம் தொடங்குகிறது.
நீங்கள் செல்கிற எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலும் அது சுபமாக முடியக்கூடிய ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையும் நல்ல மேம்பாடுகள் ஏற்படும், ஆரோக்கியம் பெற்றாருது. இப்படி பலவிதமான நன்மைகளை தருவதால் 7.5 சனி நடந்தாலும் கூட, சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட, நடக்கக்கூடிய நன்மைகள் சாலச் சிறந்ததாக இருப்பதால் 15 தேதிக்கு மேல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது இந்த மாதம் உங்களை பொறுத்தவரையில். அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் ட்ரபிள் இருந்தால் கூட ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறம் ரொம்ப ரம்மியமான காலம் தொடக்கம், நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு தொடக்கமாக அமையும். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய நன்மையை செய்யும். அப்படி பார்த்தா சனி செவ்வாய் இவர்கள் பகைவர்களாக இருந்தாலும் நன்மையை செய்வார்கள். இதை எப்படி சொல்லலாம்னா, அது நட்பு ஸ்தானம்னு பேர். சில நேரங்களில் சொல்லுவாங்க ஒரு வசனம், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு. அது மாதிரி அவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கான்ட்ரவர்ஷிஸ் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்று தான் அவர்கள் நினைப்பார்கள். அதே மாதிரி வீட்டில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கலாம், இருந்தால் கூட பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு உங்களுக்கு நன்மைகளை தான் செய்வாங்க. பிதுராஜித சொத்துக்கள்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது வரத்துக்கான நேரம் ரொம்ப பிரமாதமாக கூடி வருது. உங்களுக்கு சகல விதத்துலேயும் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய காலம். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 12ஆம் இடத்தில் சூரியனோடு இருக்கிறார். கேட்டிங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். என்னென்னா, நீ எதுவும் பண்ண வேணாயா, சும்மா இரு, அது இதுபடி நடக்கும்மா. அதுபடியா நான் சும்மா இருந்தால் நடக்கும், இந்த வாட்டி நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் நீங்கள் சுக்கிரன் எங்கே இருக்கார்? 12ல் இருக்கார். ஸோ நீங்கள் உங்களை பற்றி சொல்லணுன்னா என்ன, ஒரு 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 ஃபேமஸ் இது சொல்லுவாங்க, ஹாப்பி கோ லக்கி கேம்பாங்க. எதை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருங்க. ஒன்றும் நீங்கள் பாதர் பண்ண வேணாம். எதாவது பாதர் பண்ணிங்கன்னா தான் குழப்பமே. எதுவுமே பண்ணாதீங்க, நீங்கள் ஜஸ்ட் பி எ ஸ்பெக்டேட்டர். அப்போ என்ன நடக்குது? 12ல் சுக்கிரன் சூரியன். ஓகே, உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். நிறைய செலவு பண்ண தோணும். அப்போ எவ்வளோ உங்களால் அஃபோர்டபுள் தேவைன்னா பண்ணுங்கள். சில நேரத்தில் தேவையில்லாதெல்லாம் நம்ம செலவு பண்ணோம். ஏன்னா அது 12ஆம் இடம் விரயஸ்தானா, அந்த மாதிரியான ஒரு தன்மையை அது சொல்கிறது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. கையில் இருப்பு போனால் கூட பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. மற்றபடி இந்த முதல் 2 வாரமே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக யோகமான நேரமாகத்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 12ஆம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு வர்றார். அப்போ செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்க 12 குறைவன் 12ல் இருக்கிறதுல தப்பில்லை. அதே நேரத்தில் ஒரு 3 நாட்கள் பொறுத்து சூரியன் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அதுலேருந்து வெளியில் போய் மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தனம், ஃபினான்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான வழி ஏற்படும். ரொம்ப நம்ம ஏதாவது இந்த ஃபஸ்ட்டு 15 டேஸில் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணாலும் எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த செகண்ட் 15 டேஸில் என்ன ஆகும், எல்லாமே பாசிட்டிவாக நகர ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உற்சாகம், வேகம் எல்லாமே ஏற்படும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் இனிதே நிறைவேறும். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கிறார், குருவும் இருக்கிறார். 2 பெஸ்ட்டு சுபர் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் உங்கள்கிட்ட பேசினாலே மற்றவங்க ரொம்ப ஒரு சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்ததுப்பா, இவரை பார்த்தேன், எனக்கே ரொம்ப ஒரு தெம்பு வந்துடுச்சு, மனுஷன்லாம் இவன் மனுஷன் ஆமாங்க. நீங்கள் ஏன்னா அந்த வாக்கினில் இனிமைன்னு சொல்லுவோம். அந்த கிட்டத்தட்ட சுகரே வர அளவுக்கு இனிமை இருக்கும் உங்கள் வாக்கில். ஏன்னா 2 பெஸ்ட்டு சுபர்கள் உட்காந்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த இந்த இதெல்லாம் ஹெச்ஆரில் இருக்கவங்க, பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கவங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்னென்னா இவங்களோட அப்பியரன்ஸு, இவங்க போய் ஒரு இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணாலே போகிறோம், அந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். ஆல் த நெகோசியேஷன்ஸ் வில் பி இன் யுவர் ஃபேவர். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இதை மாறும். அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது. 15 தேதிக்கு மேல் எப்படி இருக்கிறது? ரொம்ப நன்றாக இருக்கிறது. நெட் ரிசல்ட் எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு.
இப்படி தான் சொல்ல முடியும். இதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு அது இதெல்லாம் வருது பசங்களுக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கா எப்படி வந்தது, டேய் நான் ஒரு 75 மார்க் எதிர்பார்த்தேன்னா 90 எப்படா போட்டான், தப்பாக கால்குலேட் பண்ணிட்டானா அப்படின்னு யோசிப்பீங்க. அதாவது பாசிட்டிவ் சைடில் சொல்கிறேன். அப்படி ஒரு நல்ல ரிசல்ட்ஸு, ரொம்ப சந்தோஷம், எடுத்த காரியங்கள்லாம் மகிழ்ச்சி, வெற்றி. இந்த நேரத்தில் சரி ஐ வாண்ட் டு ரைட் எ லவ் லெட்டர், உனக்கு ஆசைப்பட்டேன் இந்த பொண்ணு மேலே நான் எழுதுகிறேன், ரொம்ப அழகாக இருக்கும். எப்படிலாம் இவ்வளோ நல்லா எழுதுறீங்கன்னு எல்லாம் கேட்குற அளவுக்கு இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ நல்ல விஷயங்கள், திறமைகள் உங்களிடம் பளிச்சிடக்கூடிய அற்புதமான காலம், வெற்றியை நிறைத்து தரக்கூடிய காலம், ரொம்ப நல்ல மாதமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு நன்மைகள் பெருகி வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தை இந்த மே மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனானவர் புதன். இந்த புதன் இந்த மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கார், சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கார். இது ஒரு நல்ல காம்பினேஷன். என்ன சொல்கிறேன்னா, 11ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது நம் முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள், பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கிறது, நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவுவாங்க, ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் ரொம்ப நன்னா இருக்குது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து டச் பண்ணாலும் அதை அருமையாக நிறைவேற்ற முடியும் உங்களால். அதோடு இல்லாமல் 12 சுக்கிரன் இருக்கும்போது மனம் லேசாக இருக்கும். லிவ் இன் த ப்ரெசன்ஸும்பாங்க. அந்த நேரத்தில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்பேங்க. சில பேருக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும், இருந்தால் கூட நானும் உட்காந்துருப்பான். என்னென்னா, ஐயோ எனக்கு 3 மாதம் முன்னால் நடந்த இது இருக்குது கஷ்டம் அப்படிமா. டேய் இன்னைக்கு இப்போ சந்தோஷமாக இருந்துட்டு போயேன்டா, அதை பற்றி ஏன்டா இப்போ நினைக்கிறேம்மாங்க. அந்த மாதிரி யூ வில் நாட் லிவ் இன் பாஸ்ட், யூ லிவ் இன் ப்ரெசண்ட். ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலையில் ஒரு குட்டி பாறாங்கல்ல எடுத்துகிட்டு போகிற கதை தான் தொழில். ஏன்னா 10ல் சனி. அப்போது அந்த சனியும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருந்து திறமையும் இருக்கிறது, தொல்லையும் இருக்கிறது. ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு, 12ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா 12ஆம் தேதி செவ்வாய் அங்கேருந்து பிரிஞ்சு மேஷராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ அது ரொம்ப நன்னாயிடும். அப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 10 டேஸில் பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கல, ஆனால் மோசம் இல்லை. ஆனால் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல நன்மைகள் நிறைத்து காணப்படுகிறது. தைரியம், தன்னம்பிக்கை, புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கை, அப்புறம் எங்கேயாவது வெளிநாடு பயணம், இல்லையா ஒரு கோடை வாசஸ்தலம் போயிட்டு வர, குடும்பத்தோடு போயிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். திருமணம் போன்ற விஷயங்கள் இனிதாக பேசி முடிக்கப்படும். இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ண நீங்கள் நினைக்கலாம், இல்லை இவனை தான் நான் கல்யாணம் பண்ண இந்த பெண் நினைக்கலாம். அதெல்லாம் கைகூடி வரும். அதனால் மனசில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நீண்ட கால லாங் டேர்ம் ஹாப்பினஸ் சொல்லலாம், அது மாதிரி கொடுக்கும். ரொம்ப அருமையான ஒரு காலமாகத்தான் மாறக்கூடியது. குறிப்பாக இந்த மாற்றத்தை எப்படி சொல்லலாம்னா, 15 தேதிக்கு அப்புறம் ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்க தொடங்கும். இதில் இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா, இந்த 15ஆம் தேதியில் புதன் 12ஆம் வீட்டுக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளும் வருகிறார். இது பரிவர்த்தனா யோகம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல சாதுரியமான பேச்சு, நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை, அதற்கான தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் வெளில வருது. உங்களை இவ்வளோ நாள் கண்டுக்காமல் இருந்தவங்க கூட இப்போது உங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் எடுப்பாங்க. எல்லா ஆங்கிள்லேயும் பார்த்தாலும் நிறைய நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல மாதமாக இது மாறும்.
வெற்றியை தரக்கூடிய நல்ல மாதம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு விஷயத்தில் கவனிக்கும் போது 8ஆம் இடத்தில் ராகு. 8ல் ராகு இருக்கும்போது கொஞ்சம் மனக்குழப்பம்லாம் இருக்கும், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். நம்ம ரொம்ப நம்மளை அமைதிப்படுத்தணும்னு நினச்சா கூட நம்மளால் இப்போ அமைதியாகவே இருக்க முடியாது. ஏதோ டிஸ்டர்பன்சஸ் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துலேயும் ஒரு தனிமை உணர்வோடு இருப்பீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும், அதாவது இந்த சில இதில் சொல்லுவாங்க, இந்த பையன் உருப்படாத பையன் அப்படிமா அப்பா சொல்லிகிட்ருப்பார். அது மாதிரி நமக்கே ஒரு இது, அவன் எல்லோரும் என்னை பற்றி ஏதாவது தான் சொல்லுவாங்க, நான் இந்த வீட்டில் பிறந்தது வேஸ்ட்டு அப்படிலாம் சில பேர் டைலாக் அடிப்போம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜெல்லாம் இருக்கும். ஏன்னா அது இருக்கக்கூடிய தன்மை அப்படி. சில நேரங்களில் ஜென்ரேஷன் கேப்பு. நான் சொல்கிறத என் பையனும் கேட்க மாட்டான், யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் அவன் இஷ்டப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இந்த மாதிரியெல்லாம் தன்மைகளை காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ரிவர்ஸு. அங்கே சொல்லுவாங்க, நீங்கள் உங்களால் தான் சார் இதை முடிஞ்சுது, நீங்கள் கிரேட் சார் நீங்கள். அம்மா அதே மாதிரி ஒரு வியாபாரம் அந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம். தொழிலில் ரொம்ப சிறந்து விளங்குவீங்க. அதாவது சொல்லுவாங்க ஒரு காமெடியாக, வீட்டில் எலி வெளியில் புலின்னு. அதான் நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஏரியா என்ன, கெரியர், ப்ரொஃபஷன், ஃபினான்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் பள்ளம் இருக்குது, ஒரு இடத்துல கொஞ்சம் மேடு நல்லாவே இருக்குது. ஆனால் அது முக்கியம், அந்த மேடு. உங்கள் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரங்களில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. அவங்க எக்ஸாம் எழுதினா கூட அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால், இந்த 15ஆம் தேதி புதன் 10ஆம் இடமும் சிறப்பு தான், 11க்கு வந்தால் இன்னும் சிறப்பு. அதே நேரத்தில் 12ஆம் வீட்டுக்குள்ளே சுக்கிரனும் வருகிறார். எல்லாம் ரொம்ப சிறப்பு, மேலும் சிறப்பு அப்படி தான் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது. விசேஷமான நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் எதிர்நோக்கலாம். நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். இதே நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் ஏதாவது நடக்கிற பட்சத்தில், இந்த ராமாயணத்தில் சொல்கிற மாதிரி இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்ன மாதிரி, நாங்கள் ஊருக்கு போய் யோசித்து பதில் சொல்கிறோம்பாங்க. தே டேக் த டைம். ஆனால் பாசிட்டிவாக கூட இருக்கும், ஆனால் அது உடனே ரிசல்ட்ஸு இப்போ வராது. அது மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் கூட நம்ம கட் ஃபீலிங்னு சொல்லுவோம். அனைத்தும் நன்மைக்கு அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே ஒருத்தன் சொல்லுவான். அது மாதிரி தன்மையை சொல்கிறது. அப்போ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நன்னாவே இருக்கும். சரி, ஏதோ நன்மைகள் நடக்கும் அப்படின்ட்டு. சிறப்பான காலம்தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் பொறுமை இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னேன். இதோடைய ஒரு வெளிப்பாடு என்ன ஆகும்னா, ஒரு இரிட்டேஷன். பேசும்போது ஆமாம் அப்படின்னு ஒரு மாதிரி வேதாந்தியாக பேசுவோம். சில நேரங்களில் டெரரிஸ்ட் மாதிரியும் பேசுவோம். வாய மூடு, எனக்கு தெரியும். ஸோ இரண்டும் கலப்படம். ஆளை பொறுத்தது, வயசை பொறுத்தது, அனுபவத்தை பொறுத்தது. அதனால் இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நடப்பது நன்மைக்குன்னு ஒரு வாசகம். அது நிச்சயமாக 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கிறது. நிறைய முன்னேற்றங்களை காண்பிக்கிறது. சிறப்பான செயல்பாடுகள் நிச்சயமாக வெளிப்படக்கூடிய நல்ல மாதமாக அமையும். சிம்மம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் 9ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறார். மனசில் செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவோம். எனக்கு நிகர் நானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியம் எல்லாம் இருக்குது. எனக்கு நிகர் நானேன்னு மனசுக்குள்ளே இருந்தால் கூட, உங்கள் ராசிலேயே கேது உட்காந்தா என்ன பண்ணோம், ஐயோ இதை வெளியில் சொன்னால் 4 பேர் சிரிச்சிடுவான். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் வெளில இருக்கும் சொல்லணும் அது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கட்டுப்படுத்தும். இது இப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் அங்கங்கே ஒரு தடை. நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுன்னு பார்த்தா அங்கங்கே டிராஃபிக் ஜாம். அல்டிமேட்டாக ஆவரேஜ் ஸ்பீடு என்னென்னு பார்த்தா 20 கிலோமீட்டரும்பாங்க.
ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டர் கிடக்கு 5 மணி நேரம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆவரேஜ் 20 கிலோமீட்டர். ஸோ இப்படி ஆகிடும். அது நடப்பு. ஏன்னா அஷ்டமத்தில் சனி எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணி தேவையில்லாத செலவுகளை கொடுத்து அன்வான்ட் மென்டல் டென்ஷன் எல்லாம் கொடுக்கும். உங்களுடைய ராசியில் கேது, 7ல் ராகு, கேட்கவே வேண்டாம். நம்முடைய பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு வசனம் என்னென்னா, முகத்தில் பாரு எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது. அவ்வளோ கோபம் அடக்கவே முடியல. சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், கோபத்தில் சிரிப்போம். ஏன்னா கோபத்தை காமிச்சக்கூடாது. அதனால் இந்த மாதிரியான உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அதை ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்மாங்க ஆங்கிலத்தில். அதுதான் அது. அப்படி ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது. சரி, நான் நினைக்கிற காரியம்லாம் வேகமாக நடக்குதா? நம்ம நினைக்கிற ஸ்பீடில் நடக்காது. சொல்லுவாங்க அப்படியே போட்டு புல்டோசிங்பாங்க. புல்டோசிங்னா ஒரு புல்டோசரை வச்சு தள்ளுற மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் நடக்கும். அது ஸ்பீடில் போகலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்ம அதிகமான முயற்சிகளை தர வேண்டிய ஒரு சூழல். இதெல்லாம் இப்படி இருக்குது. 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எஃபோர்ட்ஸில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை பார்க்க முடியும். அன்னிலேருந்து தொடக்கம். ஏன்னா செவ்வாயும் சனியும் போய் 8ல் உட்காந்துட்டாங்க. அது எப்படின்னா ஒரு பாறாங்கல்ல போய் முட்டிக்கிற மாதிரி. செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கு வந்தால் அந்த பாறாங்களை இலகி விடுகிறது. அட்லீஸ்ட் கிராக்காவது விட்டுரும். உங்களுக்கு பிரேக் த்ரூ கிடைக்கும். கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 15ஆம் தேதி எடுத்திங்கன்னு வைங்க, நிறைய மாற்றங்கள். ஏன்னா சூரியன் 10ஆம் வீட்டுக்குள்ளே வர ஸ்தான பலம், எடுத்த செயலில் வெற்றிக்கான வழி தொடக்கம். அப்போது இதில் பாருங்கள், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ், ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸு நிறைய முயற்சிகள், சொற்ப பலன். அதற்கப்புறம் என்ன நடக்கிறது? பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலனை கொடுத்து தைரியத்தை தரும். அப்போ ப்ராக்ரெசிவாக வர ஆரம்பிங்க. என்னோடய எஃபர்ட்ஸுக்கு இப்போ தான் நான் சக்ஸஸ் பார்த்தேன் அப்படின்னு. அதே நேரத்தில் பாருங்கள், 2க்கு உடைய புதன், 2க்கும் 11க்கும் உடைய புதன் 10ஆம் வீட்டு தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் எல்லாம் வராங்க. சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னாகும்? என்டையர் கம்ப்ளெக்ஷன் சேஞ்சஸ், நிலையே மாறும். வெற்றி வாய்ப்புகள் என்பதற்கான வழி புலப்படுகிறது. கதவு திறக்கிறது. சொல்லுவோம், ஒரு பாட்டில் வருமா, கதவு திறந்ததா காட்சி கிடைத்ததான்னு. அதான் காட்சி, தெய்வத்தை பார்க்குற காட்சி. திருப்பதி போனீங்கன்னா காலைல இந்த சுப்பிரபாத தரிசனம் அப்படி திறப்பாங்க. திறந்தோன்னா பகவான் தெரிவார். அது போல தான் உங்கள் நிலைமையும். அப்போது ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, இன்னும் கேட்டால் ஃப்ரஸ்ட்ரேஷன். 3rd வீக் த திங்ஸ் ஆர் ஆன் த மூவ். 4th வீக் டோட்டல் சக்ஸஸ். எல்லாமே மாற தொடங்குகிறது. அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. அதனால் தைரியம், தன்னம்பிக்கை, பொறுமை, இது 3 ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில். நிச்சயமான முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆனால் சற்று பொறுமையும் நிதானமும் தான் கீ வேர்ட்ஸு. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அளவில் சூழல்கள் மாறத் தொடங்கும். அதனால் வெற்றி வாய்ப்பை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும். இதுதான் தாரக மந்திரம். இப்போ நிதானமாக, அதாவது நம்மளுடைய முயற்சிகளில் தளர்வு இல்லாமல் நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள், வெற்றிக்கான கதவுகள் திறப்பதை பார்க்கலாம். நல்ல மாதம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தொல்லைகளை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வீட்டில் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள், தொல்லைகள். சில பேருக்கு தொழிலில் சில முட்டுக்கட்டைகள்.
சில பிரச்சனைகள். ஆனால் இந்த பிரச்சனை தீருமா தீராதா? ரொம்ப தீராத போல் இதுக்கு வழியே தெரியலையே. ஒரு பக்கம் ஓட்டை அடைச்சா இன்னொரு பக்கம் ஓட்டை வருது. ஸோ இப்படி மாறி மாறி நான் நடந்துட்டுருக்கேன். 2 ஓட்டையும் எடுத்தாலும் 3ஆம் இடத்துல ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆகுது. ஸோ இது என்ன பேலன்ஸ் ஆகுது? பெரிய தொல்லையாக இருக்க அப்படின்னு ஒரு மனக்லேசங்கள், மனசில் ஒரு தைரியத்தை இழக்கக்கூடிய சில சூழல்கள், இதெல்லாம் ஏற்படுறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, சார் காலையில் ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, வயிறு வலிக்குது, டாக்டர் செக் பண்ணுவார், எல்லாம் நல்லா தானேப்பா இருக்கு. இல்லை சார், டல்லாக இருக்குது சார், எனக்கு சரியா இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால், இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, சரி இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு உங்கள் திருப்தி கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுப்பார். அதுபோல் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் ஐடென்டிஃபையபிள், தெரியாது, என்னன்னே தெரியாது, ஆனால் தொல்லை. இதெல்லாம் இருக்கக்கூடிய இதே நேரத்தில் நமக்கு ஏதாவது இந்த பிபி, நர்வ்ஸ் சம்மந்தப்பட்ட ட்ரபிள்லாம் இருந்தால் அது பீக்கில் போகும். ஏன்னா 8ஆம் வீட்டில் சூரியன் உச்சன். ஸோ தலை சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இது வேறு ஒரு பக்கம். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே சில நேரங்களில் பிரச்சனை, இப்படி பல டைரக்ஷன்ஸில் தொல்லைகளை பற்றி ஆரம்பத்தில் சொல்லிட்டு தான் இருக்குது. தெய்வத்தின் கடாட்சம், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், தெய்வ கடாட்சம், அது உங்கள் பக்கம் இருக்குது. அப்போ மற்ற விஷயங்கள்லாம் எதாவது நடந்தால் கூட ஏதோ ஒரு சக்தி உங்களை காப்பாற்றி கொண்டே வரும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதம் 15ஆம் தேதி 2 விஷயம். அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 8லிருந்து 9க்கு வரார். சனியிலிருந்து பிரிந்து 9க்கு வந்தாலே பாதி டென்ஷன் குறைஞ்சிடும். சூரியனும் புதனும் 9ஆம் வீட்டுக்கு வராங்க, ரொம்ப ஒரு சந்தோஷம். 10க்கு சுக்கிரன் போகிறார். சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனா யோகத்தை பெறுகிறார்கள். பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை நிறைத்து தரக்கூடிய ஒரு காலமாக மாறும். அப்போது மனசில் தைரியம், சந்தோஷம், ரிசல்ட்டே தெரியாமல் இருந்த ஒரு காலத்தில் மைண்டில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை மாறி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ, இதெல்லாம் எப்போ தொடங்குது? கிட்டத்தட்ட 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா 7ஆம் இடத்துல ஒரு கன்ஃபியூஷன், 8ஆம் இடத்துலையும் ஒரு பெரிய தொல்லைகளை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்குது. இந்த 8ல் இருப்பவர்கள் 9க்கு போவது சிறப்பு. அதே மாதிரி 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பிரிஞ்சு 8ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பு. ஸோ இதெல்லாம் நடக்கிறதால 2 பகுதி. முதல் பகுதி ரொம்ப ஒரு டல்லாக இருக்கும், மனசுக்குள்ளே ஏகப்பட்ட தொல்லைகள். 2ஆம் பகுதி சொல்லுவாங்க, சூரியனை கண்ட பனி போல் விலகியது அப்படின்னு. அது மாதிரி ஒரு பிரைட் சன்ஷைன் பிரமாதமாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே இந்த மாதம் 3ஆம் வாரம் 4ஆம் வாரம் நல்ல வாரமாக அமைந்து வெற்றியை தேடித்தரும். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னையா ரொம்ப நல்ல நேரம், 12 ராசிலேயே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, அது சரி, இப்போது 6ஆம் இடத்துல யார் இருக்காங்க? சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், என்னுடைய அப்போசிஷன் எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அது போராடி தான் அந்த வெற்றி எனக்கு கிடைக்கும். இது எப்படின்னா, ஒலிம்பிக்கில் ஓட்டுறேன், உன் கூட ஓடுறவனும் ரொம்ப திறமைசாலி, ஆனால் அல்டிமேட்டாக உனக்கு கப்பு கிடச்சிடும், அது வேறு விஷயம். சுலபமாக நடக்கும், நீயும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், நீயும் கஷ்டப்படணும், அப்போ அது நடக்கும். அது போன்ற ஒரு சூழல், வெற்றி நிச்சயம், அதற்கு ஒரு விலையும் தர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்க. அதுதான் உங்கள் உழைப்பு, சாமர்த்தியம், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்குது அதில். மனசில் ஏதோ ஒரு கால்குலேஷன் ஓடிட்டே இருக்கும். 5ல் ராகு, புதிய புதிய சிந்தனை. ஒரு விஷயத்தை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுமா, ஏன் இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது
இல்லைப்பா இது வரைக்கும் யாரும் ஹேண்டில் பண்ணல, இல்லை நான் ஹேண்டில் பண்ணுறேன். பெட்ரோலில் போட்டால் தான் வண்டி ஓடுமா, தண்ணி விட்டாலும் ஓடுவேன். ஆனால் அதுக்கான டெக்னாலஜி தேவை, அவ்வளோதான். அந்த டெக்னாலஜி இருக்குது. இன்னும் நிறைய பேர் இப்போ அதெல்லாமே கண்டுபிடிச்சிட்ருக்காங்க நம்ம ஊர்லேயே. அதான் மாற்றி யோசிக்கிறது. ஸோ அந்த தன்மையும் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போது எதுவுமே கிஃப்ட்டுன்னு சொல்ல முடியல. ஆனால் உங்களுடைய அப்ரோச், திறமை, இந்த வெளிப்பாட்டினால பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு விசேஷம்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் கூட சில கரமுறான்னு இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக. ஏன்னா என்ன ஆகுது, 7ஆம் வீட்டில் சூரியன் உச்சன். ஒரே வார்த்தையில் சொன்னால் காதலிக்க நேரம் இல்லை. அந்த சினிமா டைட்டில் தான் உங்களுக்கு சொல்லணும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஒரு விதத்தில் ரொம்ப சிறப்பு. ஏன்னா எது எப்படி இருந்தாலும் சரி, மனசை நல்லபடியாக வச்சுப்பீங்க. சந்தோஷத்தை, அதை கூட இல்லாட்ட கூட இல்லாத இடத்துல, இப்போ தண்ணி வராத இடம் இன்னும் ஆழமாக தோண்டி தண்ணி எடுத்தேன்ற மாதிரி சந்தோஷத்தை பெறக்கூடிய தன்மையும் நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள். இது இப்படி இருக்காது ஒரு தன்மை. ஆனால் எல்லாத்துக்கும் மீறி தெய்வ கடாட்சம் உங்கள் பக்கம்தான். ஏன்னா 9ஆம் இடத்தில் இருக்கும் குருக்கு நிகர் அவர்தான். அப்போ எல்லாம் என்ன ஆகுது, பிரச்சனைகள் வரலாம், தொல்லைகள் வரலாம். ஆனால் தெய்வத்தினுடைய ஒரு பார்வை, தெய்வத்தினுடைய ஒரு கடாட்சத்தினால், அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் 15 தேதிக்கு வாக்கில் பார்த்தீங்கன்னா சூரியன் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார், புதனும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஆனால் சுக்கிரன் 8லிருந்து 9க்கு போகிறார். 9ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் ரொம்ப விசேஷம். 8ஆம் இடத்தில் சூரியன் புதன். பல ரகசியங்களை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த தவம், தியானம் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பாடுகள் பெருகும். எதிர்பாராத தனவரவுகள் ஏற்படும். இப்படி பலவிதமான நன்மைகள், ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸு, சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸு. ஆனால் இப்போது என் திறமைக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை, அது பாட்டுக்கு தன்னிச்சையாக நடக்கிறது. திடீர்னு ஒருத்தர் வரார், ஒரு பெரிய அசைன்மெண்ட் உங்களுக்கு தரார், இந்த அப்படி அட்வான்ஸ். இவன் யார், இவன் எங்கேருந்து என்னை தேடி வரான், எதுக்காக எனக்கு இது என்னை நம்பி கொடுக்குறான், ஏன் அட்வான்ஸையும் வேறு கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே பசில்ட்டாக இருக்கும். விடை தெரியாத ஒரு விஷயம். இது போல் தன்மைகளை சொல்கிறது செகண்ட் ஆஃப். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். ஆனால் ஃபஸ்ட் ஆஃபில் முயற்சியினால் வெற்றி, செகண்ட் ஆஃபில் எதிர்பாராத விஷயங்கள் நடந்து, எதையுமே நான் முயற்சியே பண்ணலை, இது இப்படி நடக்கும் நான் நினைக்கிச்சு பார்த்தது கூட இல்லை, கனவுலும் நினைக்கவில்லைம்பாங்க. ஆனால் என் வெற்றி வாய்ப்புகள் கதவை தட்டுகிறது. இது போன்ற ஒரு தன்மையை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாயும் சனியும் 5ஆம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம மனசுக்குள்ளே எரிமலை, அதாவது 5ஆம் இடன்றது நம்ம தலைப்பகுதி, அங்கே ஒரு பேட்டில் ஃபீல்டு. அப்போ விருப்பு வெறுப்புகள் நிறைந்து காணப்படும். உள்ளுக்குள்ளே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணாதிக்க நோய்கள், உஷ்ணத்தை தாங்க முடியாத ஒரு தன்மை. ஏன்னா 6ஆம் வீட்டில் யார், சூரியன் உச்சன் புதனோடு சேர்ந்து இருக்கார். உடல் ஆரோக்கியத்தை அவசியம் பார்க்கணும். ஒரு 40 வயசுக்கு மேலே போனாலே நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தின் மேலே ஒரு கவனம் தேவை. எந்த இரிட்டேஷனையும் அவளை நினச்சி உரலை இடிக்கிறான்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு கோபம். பெரும்பாலான பெண்களுக்கு கோபத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு பின் குஷன்னு சொல்லுவாங்க. இந்த பின்னெல்லாம் குத்தி வைப்பாங்க அந்த காலத்தில். அது மாதிரி ஹஸ்பண்டு தான் பின் குஷன் போட்டு அவரை
அப்போ ஆளை விடியா, வேறு எங்கெல்லாம் கோவம் இருக்கோ தெரில, அதெல்லாம் கொண்டு வந்து அவன் மேலே தான் கொட்டுவாங்க. இப்போ தமாஷா சொல்கிறேன். அதாவது இந்த நிலைப்பாடுகள் என்பது அப்படி இருக்குது. ஏறத்தாழ இந்த ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்கன்சிஸ்டன்சி, ஒரு நிலையற்ற தன்மை, மூட்ஸு ஒரே மாதிரி இல்லை, மூட் ஸ்விங்ஸு நிறைய இருக்குது. இது போல் சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷம், சில நேரங்களில் ரொம்ப கோபம் மாறி மாறி வரும். இது போன்ற ஒரு தன்மையை காண்பிக்கிறது இந்த ஆரம்ப ஸ்டெச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் முக்கியமான விஷயங்கள்னு இருக்கும். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் அவருடைய அருமையான ஒரு எதிரியிடமிருந்து விடுபட்டு 6ஆம் வீட்டுக்குள்ளே போடுவார். 6ஆம் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய் இவங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் சூரியனும் 6லிருந்து 7க்கு மாறி விடுகிறார். அதே நேரத்தில் புதனும் 7ஆம் வீட்டுக்கு போயிடுறார். 7ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அப்போ என்டையர் ஈக்குவேஷன் சேஞ்சஸ். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும், மனசில் தெளிவு ஏற்படும். முக்கியமாக மனசில் உள்ள குழப்பங்கள் நீங்கும். என்ன செய்ய போகிறோம், எதை எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல திருப்பங்களை காண்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மனோநிலையும் மாறி ஹெல்த் ஃபேக்டர்ஸும் மாறும்போது தைரியம், ஒரு நம்ம போகக்கூடிய ஒரு டைரக்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடுறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் என்ன ஆகுது, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஆக்கப்பூர்வமாக மாறி நல்ல ஒரு ரிசல்ட்ஸை தரக்கூடிய அளவில் மாறும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை, என்ன செய்ய போகிறோம், திஸ் இஸ் பிளான் ஏ, திஸ் இஸ் பிளான் பி, அவ்வளோ கிளாரிட்டியோடு செயல்படுவீங்க. அதனால் எப்போவுமே நமக்கு போகக்கூடிய அந்த இலக்கு நிர்ணயித்து விட்டால் வெற்றி வாய்ப்புகள் என்பது நிச்சயம். அப்போ அந்த இலக்கை சரியான முறையில் நிர்ணயிக்கக்கூடிய காலம்தான் இந்த 2ஆம் பகுதி. அப்போ முதல் பகுதியில் கொஞ்சம் நான் பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, அப்படி இருந்த நீங்கள் 2ஆம் பகுதியில் இதுதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோடு போகிறதுனால ஒரு காரியத்தை மிக திறமையாகவும் சிறப்பாகவும் முடிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் தென்படும். வெற்றி வாய்ப்புகள், அதை இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டா, என்னுடைய கோல் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்ற கதை தான். அதனால் இப்படி அமைகிறது இந்த மாதத்தை பொறுத்தவரையில். 2ஆம் பகுதியில் எப்படி இருக்குன்னா, நிறைய வேலை, நினைப்பதற்கே நேரமில்லை. நான் ஏகப்பட்ட விஷயங்களை நான் இப்போ ஹேண்டில் பண்ணி ஆகணும். பல சார்ட்டு, பிளான், அதாவது பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, அப்படி வேகமாக செயல்படுவீங்க, திறமையாக செயல்படுவீங்க, வெற்றிகரமாக உங்கள் இலக்கை அடைவீர்கள். அது போல் அமைகிறது இந்த மாதம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் முக்கியமாக சோரை வச்சு தான் சித்திரம் எழுதணும்பாங்க. அதாவது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்முடைய திறமைகள், வேலை எல்லாமே. எவ்வளோ திறமை இருந்து, எவ்வளோ புத்தி இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னா? அதனால் அந்த விதத்தில் நீங்கள் கொடுத்து வைத்தவர். உங்கள் உடலில் நல்ல ஆரோக்கியமும் நல்ல பேலன்ஸும் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட கையாள முடியும். ஏன்னா மனமும் உடலும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும்போது எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும். ஏன் அதை சொல்கிறேன்னா, 7ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். அந்த குரு அந்த இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளும் நன்னா இருக்கு, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட கையாளக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. 3ல் இருக்கும் ராகு ஹார்ட் ஒர்க்கிங் மட்டும் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க்கிங்பாங்க.
ஒரு விஷயத்தை எப்படி முடிக்கணும். தமாஷை சொல்லுவோம், ஆடுற மாட்டை ஆடிக்கிற, பாடுற மாட்டை பாடிக்கிறேன்னு. அந்த மாதிரி உழைப்பும் அதிகம், திறமையும் அதிகம், உடலிலும் ஆரோக்கியம், சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அது போன்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. இதில் என்ன ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலான்னா, 15ஆம் தேதி வாக்கில் 5இல் இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துக்கு, புதனும் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன், குரு, 2 சுபர்கள் 7ஆம் இடத்தில் ஒன்று சேர்கிறார்கள். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும், நினைப்பதற்கு மேலாகவும் நிறைவேறும். அப்போது முதல் ஹாஃபே நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. சுப நிகழ்வுகள், திருமணம், குழந்தை பாக்கியம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் பெரிய வெற்றி, இது அனைத்துமே நிறைத்து தரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமையவிருக்கிறது. மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய வரப்பிரசாதம். என்ன காரணம்னா, ஹார்ட் ஒர்க்கிங்னாலே அதற்கான ஒரு மறுபெயர் சனி தான். அவர் அந்த உழைப்புக்கான இடம் அப்படின்ற 3ஆம் வீட்டில் அவர் இருக்கார். செவ்வாய்க்கும் ஏறத்தாழ அந்த தன்மை உண்டு. அப்போ செவ்வாயும் சனியும் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ரீல்ஸு இதெல்லாம் பார்ப்பீங்க. எதையாவது ஒன்று இம்பாசிபிளாக பண்ணணும், அது ரொம்ப டேஞ்சர். சில பேர் அதிலே ஆளே போயிட்டான். அருவியிலேருந்து குதிக்கிறது, ஒரு 2 பாறைக்கு நடுவில் தாவறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டிராஃபிக்கில் ஒத்த வீலில் வண்டியை ஓட்டுறது, அசாத்திய தைரியம். இந்த அசாத்திய தைரியத்தை யார் தருவாங்க? 3ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கிடைக்கும், செவ்வாய் இருந்தாலும் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் என்ன சொல்லுவாங்க? இம்பாசிபிளை நான் செய்து காட்டுகிறேன். அது பாசிட்டிவாக இருக்கணும். நான் எவரெஸ்ட் மலையில் ஏறுறேன், அச்சீவ் பண்ணுறேன்னா அதெல்லாம் கை தட்டுவான். நான் ஒத்த வீலில் வண்டியை ஓட்டுவேன்னா உயிருக்கே ஆபத்து. அப்படிப்பட்ட விஷயந்தான். ஆனால் அதெல்லாம் சர்வசகஜமாக செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை தரும் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ். 2ஆம் இடத்தில் ராகு. என் காரியத்தை நான் சாதிக்க நான் எப்படி வேணாலும் பேசுவேன், வேணா நிறையா போய் சொல்லுவேன். 4ஆம் இடத்தில் சூரியன், புதன். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஆராய்ச்சி, எதையுமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விசேஷத்தன்மை புலப்படுகிறது. நல்ல ஒரு கற்பனா சக்தி சிறப்பாக வெளிப்படும். இந்த ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லோரும் அப்படி வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லாட்டா கூட மோசமாக இல்லை. ஸோ இப்படி தான் இந்த அமைப்பு. இதில் இந்த 12ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் 3லிருந்து 4ஆம் வீட்டுக்கு வருகிறார். தப்பில்லை, 3ஆம் வீட்டிலும் சிறப்பு தான், 4ஆம் வீட்டில் ரொம்பவும் சிறப்பு செவ்வாய். காரிய வெற்றி. அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் 5ஆம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. 5ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு போய்ட்டுறார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்தவரையில் எப்படி இருக்குன்னா, இந்த 2வது பகுதி கொஞ்சம் நிதானப்படுவீர்கள், அந்த வேகம் குறையும். ஆனால் அது நல்ல விவேகமாகத்தான் இருக்கும், வேகம் குறைவதால். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பகுதியில் இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தமாக இருக்கிறவங்க, அது கேம்ஸாக இருக்கலாம், ஆயக்கலைகள் 64, நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்லா பாடுவான், நல்லா ஆடுவான், இல்லை நல்ல ஃபோட்டோகிராஃபி நல்லா எடுப்பான், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே கலை அம்சம் தானே. இந்த கலை அம்சத்தில் தொடர்புடையவர்கள் சிறந்து விளங்குவதற்கான ஒரு காலகட்டமாக இது மாறும். அதில் கொஞ்சம் கடுமையாக உழைச்சாலும் மாபெரும் வெற்றியை சாதிக்கக்கூடிய
சூழலும் திறமையும் ஒருங்கே தென்படக்கூடிய காலமாக இது அமையும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது. ஆனால் செகண்ட் ஆஃபில் அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது முதல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தானே உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸு. அப்போ தான் ரெகனைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது அச்சீவ்மெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த தன்மையும் சொல்வதால் முழுமை பெற்ற மாதம், வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அந்த டைரக்ஷன்ஸு பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன இந்த மாதத்தில். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனின்ற ஒரு பாட்டு இருக்க தான் செய்யுது. 2ஆம் வீட்டில் சனி. ஆனால் சனி மட்டும் இருந்தால் பரவாயில்ல, செவ்வாயும் கூட இருக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை நீங்களே மாற்றி சொல்வது போல அமையும். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் அன்றைக்கி ஏணின்னு நீ கோணிங்கிறேன்னு அவன் கேட்பான். இல்லை நான் கோணியை தான் சொன்னேன், அன்றைக்கி நீ ஏணின்னு புரிஞ்சுட்டேன்னு சொல்லுவீங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும், கான்ட்ராஸ்ட்லாம். சில நேரங்களில் அனாவசியமாக ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பித்து பெரிய சண்டையாக போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு நல்ல உத்வேகத்தை தருவார். அதே நேரத்தில் ஒரு படபடப்பு பரபரப்பு ரெண்டுமே கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் நல்ல ஒரு அனலிட்டிக்கல் எபிலிட்டி, அதாவது பிரித்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய தன்மை. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்கிறார், ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறது, எதனால் நடந்தது அப்படின்னு அவர் சொன்னான்னா அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு ஃபோட்டோ வச்சு அவ்வளோ அழகாக சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு எபிலிட்டிலாம் இப்போ வெளிப்படக்கூடிய காலம். 4ஆம் இடத்தில் சுக்கிரன். புதுசாக பைக் வாங்குகிறேன், புதுசாக கார் வாங்குகிறேன். பெண்ணாக இருக்கும்போது சில நேரங்களில் பைக் காருக்கு அப்புறம் எனக்கு நல்ல நகை. அதுபோல் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை பற்றியும் பேசுகிறது. 5ஆம் இடத்தில் குரு. நல்ல அறிவு, புத்தி, ஞானம். இது போல தான் தொடங்கிறது. அதனால் மோசம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மோசங்கிறது எங்கே வருதுன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு நிதானம் இல்லாத ஒரு பேச்சாக இருக்குது. ஆனால் இந்த நிலை 12ஆம் தேதிக்கு அப்புறம் மாறும். என்ன காரணம்னா செவ்வாய் 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அதே நேரத்தில் ஒரு 3 நாள் கழித்து 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள். சூரியனும் புதனும் ரிஷபத்துக்குள்ளும், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிதுனத்துக்குள்ளும் செல்கிறார்கள். இது நல்லதா? மிக மிக நல்லது. இப்போது நம்முடைய திறமைகள் எல்லாமே எப்படி வெளியில் தெரியாமல் இருக்கோ அந்த நிலை மாறி திறமைகள் வெளிப்படும். அப்போ ஏற்கனவே திறமை இருக்குது, ஏற்கனவே நல்லா தான் அவர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் யாரும் அவரை கவனிக்கவில்லை, இப்போ கவனிப்பாங்க. ஓ, எவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார், எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ யூஸ்ஃபுல் மேன் அப்படின்னு உங்களை பற்றிய மதிப்பீடு மற்றவரிடம் உயரக்கூடிய ஒரு காலம். அதோடு மட்டும் இல்லை, தன வரவும் இம்ப்ரூவ் ஆகும். ஏதாவது ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உங்கள் பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு திறமையும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது அமைகிறது. பெரும்பாலும் செகண்ட் ஆஃப் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது. நீங்கள் செய்கிறது என்னமோ ரொட்டீனாக என்ன செய்கிறீங்களோ அதுதான் செய்கிறீங்க. ஆனால் இந்த ரிசல்ட்ஸு வேறு விதமாக உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரியான ஒரு ரிசல்ட்டு. கண்டும் காணாமல் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ தான் உங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் புகழெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது மாறுகிறது. அதனால் இந்த மாதம் உங்களை பொறுத்தவரையில் மனதுக்கு பெரிய உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை,
நம்ம மனசில் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு சூழல்கள் ஏற்பட்டு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக அமையும். மீன ராசி, உங்கள் ராசியில் செவ்வாயும் சனியும், ஜென்ம சனியின் பேர். டேய், இப்போ இந்த ஒரு வடிவேல் படத்தில் ஒரு ஜோக் வரும், டேய் என்ன வேணா நீ அடிச்சிடலாம், இவன் இருக்கானே இவன் மேலே நீ தொட்டு பாரு அப்படிமா, ஏய் அவனடா பெரிய ஆள்னு வந்து அவர் அடிப்பான். அப்போது இவன் கேட்பான், டேய் நான் பேசாமல் இருந்தேன்டா, ஏன்டா எனக்கு அடி வாங்கி வைக்கிற அப்படின்னு கேட்டு, அந்த மனிதர் தான் நீங்கள். அதனால் நமக்கு பிரச்சனைகள்ங்கிறது நம்ம கூட வரவனாலே வரும். இது ஒன்றும் வெளியிலேருந்து வரணுன்ற அவசியமே இல்லை. பக்கத்துலேயே ஒரு ஆளை வந்து ஊட்டி வளர்த்து வச்சுருக்க, இவன் போகிறண்டா எனக்கு அப்படின்னு நீங்கள் அது சரிச்சுக்கிற மாதிரியான ஒரு சில தவிர்க்க முடியாத தொல்லைகளும் ஒரு பக்கம் நடக்கிறது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க, வாக்குஸ்தானத்தில் சூரியனும் புதனும். நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது எல்லாரும் வாயை பொழந்துன்னு கேட்பான். ஏன்னா ஒரு விஷயத்தை அக்கு வேறு ஆணி வேறையாக அலசக்கூடிய அந்த திறமையும் வெளிப்படும். ஒரு சேர பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு நல்ல அனலிட்டிக்கல் எபிலிட்டியை சொல்லுவோம். ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை 2ஆம் வீட்டில். அதனால் என்ன இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் அணுகுமுறை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமையும். யாரும் அதுக்கு எகென்ஸ்டாவோ தப்பாவோ சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர்டு, அதையும் தரார். இப்படி இருக்குது. தொழிலில் நம்ம என்ன தான் நம்ம மேலே நல்ல ஒப்பீனியன், கொஞ்சம் நெகட்டிவ் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் எப்படியுமே ஸ்திரப்படுவீர்கள். ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் ஓடிட்டுருக்கிற இந்த விஷயம் கிட்டத்தட்ட 12ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வரார். இது எப்படின்னா, நமக்கு கூடவே இருந்து ஒரு தொல்லை ஒரு ஆள் கொடுத்துட்ருக்கானே, அவனை விலைக்கு வைக்கிறீங்க, இல்லை அவன் விலைக்கு போகிறான். அது பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அதாவது அனுகூல சத்ருன்னு சொல்லுவோம். நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான், அவன் ஏதாவது சொல்லி உங்களை பிரச்சனையில் கொண்டு போய் நீங்கள் அதை சமாளித்து, காமெடி சீன்லாம் சினிமாவில் காப்பாங்க, அந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த தொல்லைகள்லாம் விலக ஆரம்பிக்கும் அந்த 12 தேதி, அதாவது செகண்ட் வீக் எடுத்துக்கலாம், 15 தேதி. இந்த 15ஆம் தேதி வாக்கில் பார்த்திங்கன்னா புதன் 3ஆம் வீடு, சுக்கிரன் 4ஆம் வீடு போயிடுவாங்க. 3ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் செல்லும்போது என்னென்னா மனசில் உறுதி அப்படிமோ, அந்த மனதில் உறுதி வேண்டும்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாகிடுவீங்க. அப்போ நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இது இப்படித்தான், நான் சொல்கிறத செய், கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தன்மையை சொல்கிறது. அப்போ எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்லேயும் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. 4ஆம் இடத்தில் 2 சிறப்பான சுபர்கள். நீங்கள் ஒரு வாகனம் வாங்கினீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு வீட்டை அழகுபடுத்தினீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். சில செலவுகள்லாம் செய்வீங்க. ஆனால் அந்த செலவு அப்படியே சொல்லுவாங்கள்ல, இவர் ஒரு விஷயத்தை செஞ்சால் கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கு, ஆமாங்க, அந்த மாதிரி திறமை வெளிப்படும். அப்போது முதல் பகுதியில் நம்ம ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாவிட்டாலும் தொல்லைகள் இலவசம். 2ஆம் பகுதியில் என்ன ஆகுது, எல்லா தொல்லைகளும் விலகி பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல பெயரையும் உங்கள் திறமைகள் வெளிப்படத்துக்கான ஒரு சூழல்களையும் உருவாக்கி தருகிறது. அதே நேரத்தில் எப்படி சொன்னாலும் ராசியில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் தொல்லை அதிகம்தான். சில தீர்க்க முடியாத தொல்லைகள் இருந்துன்னு தான் இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் ஒரு இடத்துல கிராக்கு செவரு, அது ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர் பண்ணி ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ டைமிங். ஆனால் மற்றபடி குப்பை கூலமாக இருக்கிறதெல்லாம் நிலைக்கு நல்ல நீட்டாக பழகின்னு கண்ணாடி மாதிரி வைக்கும்போது நல்லா இருக்குது. இது போன்ற ஒரு தன்மையை சொல்கிறது. ஏன்னா ஜென்ம சனி அதனுடைய தொல்லைகள் இருந்தாலும் அனாவசியமாக அதோடைய ஒரு அசோசியேட்டட் தொல்லைகள்லாம் விலகும். அதனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நல்ல ஒரு சூழல்கள் 2ஆம் பகுதியில் தென்படுகின்றன. அதனால் இந்த ஒரு மாதம் நிச்சயமாக உங்களை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய நல்ல மாதமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1
gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.